சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 21ஆம் அத்தியாயமான 21ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதை தொடரில் தாடக வனத்தில் அந்த இரவை கழித்த பின்னர் பெரும் புகழ் பெற்ற விஸ்வாமித்திர முனிவர் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானிடம் புன்னகை பூத்த இனிய குரலில் கூறினார். பெரும் புகழ்பெற்ற இளவரசே, நீங்கள் செழிக்க வேண்டும். தாடகை வதத்தின் காரணமாக நான் தங்கள் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் நான் தங்களுக்கு அனைத்து விதமான ஆயுதங்களையும் அளிக்கிறேன். இவற்றின் பலனால் தாங்கள் உங்கள் எதிரிகளை, அவர்கள் தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள் அல்லது அரவங்கள் யாராக இருந்தாலும் போர்க்களத்தில் அவர்களை பலவந்தமாக அடக்கி நிச்சயமாக வெல்வீர்கள். ரகுநந்தரரே, நீங்கள் செழிக்க வேண்டும். வீரனே, இன்று நான் தங்களுக்கு அந்த தெய்வீக ஆயுதங்கள் அனைத்தையும் அளிக்கிறேன். தெய்வீகமும் மேன்மையுமான தண்ட சக்கரம், தர்ம சக்கரம், கால சக்கரம், விஷ்ணு சக்கரம் மற்றும் மிகவும் அச்சமூட்டும் அகிந்திர சக்கரம் ஆகியவற்றை நான் தங்களுக்கு தருவேன். மனிதர்களில் சிறந்தவரே ராகவரே, நான் உங்களுக்கு தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தையும், சிவனாரின் சிறந்த திரிசூலத்தையும், பிரம்மதேவரின் பிரம்மசிர ஆயுதத்தையும் தருவேன். இவற்றுடன் ஐஷிக ஆயுதத்தையும், மிக சிறந்த பிரம்ம ஆயுதமான புஸ்த குல பூஷணத்தையும் நான் தங்களுக்கு தருவேன். இவை தவிர மோதகி மற்றும் சிக்கிரி என்ற பெயர்களை கொண்ட மிகவும் பிரகாசமான மற்றும் அழகான 2 கதாயுதங்களையும் நான் தங்களுக்கு தருவேன். அவற்றை நான் தங்களுக்கு அளிக்கிறேன். புருஷ சிம்மமே, இளவரசரே, ராகவனே, ராமனே, தர்மாஸ்திரம், காலாஸ்திரம் மற்றும் வருணாஸ்திரம் ஆகியவையும் மிகச்சிறந்த ஆயுதங்கள். இவற்றையும் இன்று நான் தமக்கு அளிக்கிறேன். ரகுவின் மைந்தனே, உலர்ந்த மற்றும் ஈரமான 2 வகையான அக்னிகளையும், பினாகம் மற்றும் நாராயண ஆயுதங்களையும் நான் தமக்கு அளிக்கிறேன். அக்னியின் பிரியமான ஆயுதமான சிகரஸ்திரம் என்ற பெயராலும் பிரசித்தி பெற்ற அக்னி ஆயுதத்தையும் நான் தங்களுக்கு அளிக்கிறேன். அங்ககனே, ஆயுதங்களுக்கெல்லாம் தலையாய ஆயுதமான வாயுவியாஸ்திரத்தை நான் தமக்கு அளிக்கிறேன். ராகவரே, அதனையும் நான் தமக்கு அளிக்கிறேன். ஹயசிரம் என்ற ஆயுதத்தையும், கிரௌஞ்ச ஆயுதத்தையும், 2 சக்திகளையும் நான் தமக்கு அளிக்கிறேன். எலும்புக்கூடு, கோர முசலம், மண்டையோடு, கிங்கிணி மற்றும் அசுரர்களை கொல்ல பயன்படும் அனைத்து ஆயுதங்களிலும் பாதியையும் நான் தமக்கு அளிக்கிறேன். வித்யாதரர்களின் பெரும் ஆயுதமான நந்தனம் என்ற பெயரால் பிரசித்தி பெற்ற சிறந்த கடகத்தையும் நான் தமக்கு அளிக்கிறேன். ரகுவின் மைந்தனே, கர்தமர்களுக்கு பிரியமான பிரஸ்பபானம், பிரச்சமனம் மற்றும் சௌமிய ஆயுதமான சம்மோகனம் என்ற ஆயுதத்தை நான் தமக்கு அளிக்கிறேன். பெரும் புகழ் பெற்ற சிம்ம இளவரசரே, வெல்ல கடினமான மழை, சுரண்டல், வேதனை, புலம்பல் ஆகியவற்றின் ஆயுதமும், காமதேவனுக்கு பிரியமானதுமான ஆயுதத்தையும் நான் தமக்கு அளிக்கிறேன். கந்தர்வர்களுக்கு பிரியமானவரே, மனிதர்களான மனுவின் புதல்வர்களுக்கு பிரியமானவரே, மதனே, மனிதர்களில் சிறந்தவரே, பெரும் காரியங்களை கொண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரானே, பெரும் வலிமையை கொண்டவரே, சமவானே, சம்பர்த்தரே, துர்ஜயனே, முச்சலே, சத்தியமே, மாயையே, தமசே, என்னிடமிருந்து மோகனெனும் ஆயுதத்தை ஏற்றுக்கொள்ள எதிரியின் வலிமையை அளிக்கும் சூரிய பகவானின் தேஜஸ் பிரபு எனும் சிறந்த ஆயுதத்தையும், சோம பகவானின் சிச்சிர எனும் ஆயுதத்தையும், துவிஷ்டத்தின் அதாவது விஸ்வகர்மாவின் மிகவும் உக்கிரமான ஆயுதத்தையும், பகவானின் பயங்கரமான ஆயுதத்தையும் தமக்கு அளிக்கிறேன். மனுவின் ஆயுதமான சிதேசுவையும் நான் தங்களுக்கு அளிக்கிறேன். இந்த ஆயுதங்கள் அனைத்தும் பெரும் சக்தி வாய்ந்தவை, மிகவும் பயனுள்ளவை, மேலும் விரும்பிய வடிவத்தை எடுக்கும் திறன் கொண்டவை. இவற்றை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு கூறி விஸ்வாமித்திர முனிவர் நீராடி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு இந்த சிறந்த ஆயுதங்கள் அனைத்தையும் கற்பித்தார். நற்குணம் மிக்க விஸ்வாமித்திர முனிவர் தேவர்களுக்கே முழுமையாக உடைமையாக்கிக் கொள்வது கடினமான
அந்த ஆயுதங்களை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு அளித்தார். ஞானியான விஸ்வாமித்திரர் மந்திரங்களை ஓதத் தொடங்கிய உடனேயே இந்த உன்னதமான தெய்வீக ஆயுதங்கள் அனைத்தும் ஸ்ரீ ரகுநந்தனனுக்கு முன்பாக தானாகவே தோன்றின. அளவற்ற மகிழ்ச்சியால் நிரம்பி அவை கரம் கூப்பி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நோக்கி, மிகவும் தாராள குணம் கொண்ட ரகுநந்தனரே, நீங்கள் செழிப்படையுங்கள். நாங்கள் அனைவரும் உங்கள் சேவகர்கள். நீங்கள் எங்களிடம் வினவும் எந்த சேவையையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அழைக்கத் தொடங்கின. அந்த வலிமைமிக்க ஆயுதங்களின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் மிகவும் மகிழ்ந்தார். அவற்றை ஏற்றுக்கொண்டு அவர் தன் கரங்களால் அவற்றை தொட்டு, நீங்கள் அனைவரும் எனக்குள் வசிக்கிறீர்கள் என்றார். அதன் பின்னர் வலிமையும் புகழும் வாய்ந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆனந்தம் நிறைந்தவராக மாபெரும் முனிவரான விஸ்வாமித்ர முனிவரை வணங்கினார். பின்னர் அவர் தனது பயணத்தை தொடங்கினார். இந்த ஆயுதங்களை பெற்றதும் மகா புனிதரான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் திருமுகம் ஆனந்தத்தால் பிரகாசித்தது. அவர் நடந்து சென்று கொண்டே விஸ்வாமித்ர முனிவரிடம், இறைவா, உமது அருளால் இந்த ஆயுதங்களை பெற்றதால் நான் தேவர்களை வெல்ல முடியாதவனாக ஆகிவிட்டேன். இப்போது நான் இவற்றை பயன்படுத்தும் முறையை கற்கப் போகின்றேன் என்றார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் வார்த்தைகளை கேட்டதும் மாபெரும் துறவியும் பொறுமைசாலியும் நற்குணமும் புனிதமும் நிறைந்த முனிவரான விஸ்வாமித்ர முனிவர் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை ராமபிரானுக்கு கற்பித்தார். பின்னர் நற்குணம் நிறைந்த விஸ்வாமித்ர முனிவர், ரகுக்களின் மைந்தனே ராமா, நீ ஆயுதங்களை குறித்த அறிவை பெற தகுதியானவன். எனவே இந்த ஆயுதங்களையும் ஏற்றுக்கொள் என்றார். வினித்ர, சஷி, பாகு, மகாபாகு, நிஷ்கலி, விருச், சர்ச்சி, மாலி, துர்த்தி, மாலி, விருத்திமான், ருச்சே, பத்ரியா, சோமனஸ், வித்யுத், மகர், பர்வீர், ரதி, தனன், தன்யா, சும்ருப், கம்ருச்சி, மோக், வபர், ஜம்ருக், சர்பநாத் மற்றும் வருணன். இவர்கள் அனைவரும் பிரஜாபதி குசஸ்வனின் புத்திரர்கள். அவர்கள் விரும்பிய எந்த வடிவத்தையும் எடுக்க வல்லவர்கள் மற்றும் மிகவும் ஒளிமயமானவர்கள். இப்போது நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு கூறி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மகிழ்ச்சியான இதயத்துடன் அவற்றை ஏற்றுக்கொண்டனர். உருவெடுத்த இந்த நட்சத்திரங்களின் உடல்கள் தெய்வீக ஒளியுடன் பிரகாசித்தது. உலகிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தன. அவற்றில் சில தணலை போல ஒளிர்ந்தன, மற்றவை புகையை போல கருமையாக தோன்றின. மேலும் சில சூரியன் மற்றும் சந்திரனை போல ஒளிர்ந்தன. அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் முன் கரம் கூப்பி நின்றனர். அவர்கள் கரம் கூப்பி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் இனிய வார்த்தைகளில் உரையாடினர். மகா புருஷரே, நாங்கள் உங்கள் சேவகர்கள். தயவு செய்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். பின்னர் ரகுகுலத்தின் புத்திரனான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவர்களை விரும்பிய இடங்களுக்கு செல்லுங்கள். ஆனால் தேவைப்படும் நேரங்களில் நீங்கள் எப்போதும் என் இதயத்திலிருந்து எனக்கு உதவுவீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். அதன் பின்னர் அவர்கள் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வலம் வந்து அவரிடமிருந்து விடை பெற்று அவரது கட்டளைப்படி தங்கள் கடமைகளை செய்வதாக உறுதியளித்து வந்த வழியே புறப்பட்டு சென்றனர். மகா முனிவர் விஸ்வாமித்திரரிடம் இனிய குரலில் கேட்டனர், இறைவா, முன்னால் உள்ள மலைக்கு அருகில் மேகங்களின் மேகம் போல அடர்ந்த மரங்கள் நிறைந்த இந்த இடம் என்ன? அதை குறித்து அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். முருகப்பெருமான் கூட்டங்கள் நிறைந்த இந்த அழகிய இடம் மிகவும் அழகாக தெரிகிறது. பல வகையான பறவைகள் தங்கள் இனிய ஒலிகளால் இந்த இடத்தின் அழகை மெருகூட்டுகின்றன. இந்த பகுதியின் இனிமையான சூழல் நாம் அந்த சிலிர்ப்பூட்டும் அணுக முடியாத தாடக வனத்திலிருந்து இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறோம் என்பதை உணர வைக்கிறது. இறைவா, தயவு செய்து எனக்கு எல்லாவற்றையும் கூறுங்கள். இது யாருடைய ஆசிரமம்? உங்கள் யாகம் எங்கே நடைபெறுகிறது? அந்த பாவிகள், தீயவர்கள், பிரம்மத்தை அழிப்பவர்கள் மற்றும் தீய எண்ணம் கொண்ட அசுரர்கள் உங்கள் யாகத்தை கெடுக்க எங்கிருந்து வருகிறார்கள்? மேலும் நான் யாகத்தை பாதுகாத்து அசுரர்களை எங்கே கொல்ல வேண்டும்?
உங்கள் ஆசிரமம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது என்பதனை நான் கேட்க விரும்புகிறேன் என்ற பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட பின்னர் ஸ்ரீ விஸ்வாமித்ர முனிவர் அந்த ஆசிரமத்தை விரிவாக விவரிக்கத் தொடங்கினார். சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 21ஆம் அத்தியாயமான 21ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.